எழுவாள் அவள் பிகாசஸ் போல். பெண் பிள்ளைகளைப் பெற்றுத் தோற்றவர் யார்? பெண் பிள்ளைகளைப் பெற்றுத் தோற்றவர் யார்? ஆண் பிள்ளை சிங்கம் என்பார், பெண் சிங்கத்தின் பலம் தெரியாதோர். ஆண் பிள்ளை சிங்கம் என்பார், பெண் சிங்கத்தின் பலம் தெரியாதோர். கருவறையில் சுமந்த அவளை கருவறையில் வைத்து பூஜிப்பது நன்றுதான். கருவறையில் சுமந்த அவளை கருவறையில் வைத்து பூஜிப்பது நன்றுதான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் சமையலறையில் பூட்ட நினைப்பது ஏன்? நதிக்குப் பெயர் வைக்க பெண் தேவை, சதிக்கு தீ மூட்ட பெண் தேவை, விதிக்கு விலங்கிடவும் பெண் தேவை, நீதிக்கு சிலை செய்யவும் பெண் ஒருத்திதான் தேவை. ஆனால் திதிக்கு தேவை இல்லையாம் பெண். தந்தி வாட்ஸ்அப்பானது, தொலைபேசி அலைபேசியானது, புகைவண்டி மின்சார ரயிலானது, குழாய் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் ஆனது, தோசை பீட்சா ஆனது, அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோபி ஆனது, பள்ளி வகுப்பறைகள் கூட கூகுள் வகுப்பறைகள் ஆனது. ஆனால் மாதவிடாய் பெறும் பெண் மட்டும் இன்னும் தீட்டுதானே? ஆம், சிந்தையில்தான் தீட்டு. ஒரு பெண்ணை பாதுகாப்பதுதான் ஒரு ஆணின் பிரதான கடமை. வேலியே பயிரை மேய்வது சாத்தியம்தானோ? ஒரு பெண்ணை பாதுகாப்பதுதான் ஒரு ஆணின் பிரதான கடமை. வேலியே பயிரை மேய்வது சாத்தியம்தானோ? குதிரை சக்தி கொண்ட பெண்ணை கடிவாளம் போட்டு அடக்காமல் விடுவித்துப் பாருங்கள். குதிரை சக்தி கொண்ட பெண்ணை கடிவாளம் போட்டு அடக்காமல் விடுவித்துப் பாருங்கள். எழுவாள் அவள் பிகாசஸ் போல் நட்சத்திரமாக ஜொலிக்க.